தளபதி பேச மாட்டாருன்னு சொன்னாங்க. ஆனா பேசினா என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? தளபதி விஜய் எந்த விஷயத்துக்கும் வாயை திறக்க மாட்டாரு, எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்ட் அப்படியே வந்து சொல்றாருங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க சொல்ற மாதிரி இது எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டாவே இருக்கட்டும், அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்க கண்டென்ட் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத பார்த்துட்டு அது உண்மையா இருக்குன்னா அவங்க கேட்கற கேள்விக்கு பதில் சொல்றதா நியாயமா இருக்கும். அதை விட்டுட்டு வெளிநடப்பு செய்யறதுங்கிறது எந்த அளவு நியாயமா இருக்குங்கிறது தெரியல. எப்பெல்லாம் ஆளுங்கட்சி பேச ஆரம்பிக்கிறாங்களோ அப்பெல்லாம் எதிர்கட்சி வாக்குவாதத்துல ஈடுபடுற மாதிரி பேசுறாங்க. அதனால முழுமையா அந்த விஷயங்கிறது முடிவு அடையாமலே போயிடுது. அண்ட் தளபதி விஜய் பேசல சில முக்கியமான விஷயங்களை சொல்றேன். எதிர்கட்சி சொல்றாங்க எங்க தயவால தான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விஜய் என்ன சொன்னார்னா, நாங்க உங்க தயவால வரல, மக்கள் தயவால வந்திருந்தோம், அண்ட் நாங்க தான் ஆதரவுக்கு ஆள் அனுப்பிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்தவங்களே என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சுயமா முடிவு எடுத்து தான் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அவங்களுக்கு நாங்க அமைச்சரவையில் இடம் கொடுத்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் குரல் கொடுக்குறீங்க அப்படின்னு விஜய் கேட்டிருந்தாரு. அண்ட் எங்களுக்கு ஆட்சி பண்ண தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆமா தெரியாதுதான், உங்களை மாதிரி கொள்ளையடிக்க தெரியாது, ஊழல் பண்ண தெரியாது, அநியாயம் பண்ண தெரியாதுங்கிற மாதிரி சினிமா டைலாக் மாதிரி தளபதி சொல்லியிருந்தாரு. எங்களை ஈவில்னு சொல்றீங்க, ஈவில பத்திலாம் டெவில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் முக்கியமா பார்ட்டி ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் எடுத்தாரு. அதை எடுக்கும் போது எதிர்கட்சியினர் வந்து வெளிநடப்பை செஞ்சுட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, எதுக்கு வெளிநடப்பு செய்யணும், அங்க இருந்து கேட்டுட்டு இவங்க பக்கம் உள்ள நியாயத்தை வந்து சொல்லியிருக்கலாம். ஆனா இப்படி வெளிநடப்பு செய்யறதுங்கிறது என்னைய பொறுத்தவரையும் சரியில்லைன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தளபதி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் மீண்டும் மீண்டும் என்ன உறுதியா சொல்றாருன்னா, நாங்க லஞ்சம் வாங்க மாட்டோம், லஞ்சம் வாங்கவும் விட மாட்டோம், வாங்கணும்னு விட மாட்டோம் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க.